மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். பங்கு சந்தை மற்றும் பொருள் சந்தை நிலவரங்கள், எந்த பங்குகளில் முதலீடு செய்யலாம், அதே மாதிரி பொருள் சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள்களில் வர்த்தகம் செய்வது, தினசரி வணிகம் செய்வது எப்படி போன்ற உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் சாகா கான்ட்ராக்ட் ட்ரேடிங் நிறுவனத்தின் தலைவர் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்பொழுது நேற்று சந்தை நிலவரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தங்கம் வெள்ளி இரண்டுமே 63 புள்ளிகள் அளவுக்கு உயர்ந்திருந்தது. கச்சா எண்ணெய் ஒரு தொடர் இறக்கமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இறங்கி தான் இருந்தது. நேத்திய சந்தையும் 48 புள்ளிகள் அளவுக்கு இறங்கி இருக்கு. மற்றபடி அடிப்படை உலோகங்கள் எல்லாமே ஒரு சிறு ஏற்றத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த நிலை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி நிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்துட்டு இருக்கு. நேற்று கூட 9 புள்ளிகள் அளவுக்கு உயர்ந்திருக்கு. மற்றபடி காப்பர் பெரிய அளவில் ஒரு ஏற்றம் கொடுத்தது. இருந்தாலும் நேற்று பெரிய அளவில் மாறுதல் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாட்களாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் சைட்வேஸ்ல தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஆர்பிஐ மீட் இருக்கு, நேற்று ஃபெடரல் மீட் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா எல்லா கமோடிட்டியும் சரி ஈக்விட்டியும் சரி எல்லாமே ஒரு சைட்வேஸ்ல தான் இருந்தது. க்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட் தான் கடந்த 5 நாளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூடுக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மி பாயிண்ட். ஸோ இது இன்னைக்கு திரும்ப இது ஒரு சைட்வேஸ்ல டு அப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ல இருந்து அப் மாதிரி தான் இருக்கு. க்ரூட் மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பண்ணணும். எதுக்காகனா க்ரூட்ல கிட்டத்தட்ட அந்த $50 அது ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. அதை தாண்ட முடியல அதால. ஓகே, அங்க போது திரும்பி ஒரு 100 பாயிண்ட் இறங்குது, திரும்பி 100 பாயிண்ட் ஏறுது, இதே லெவல் தான் இருக்கு. ஸோ எப்போ அந்த $52 பிரேக் பண்ணுதோ அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய இதுல 3-4 லாஸ்ட் டைம் போட்ட ஹை 3443 நினைக்கிறேன். ஓகே, அந்த ரேஞ்ச் உங்களுக்கு அதுக்கு மேல போச்சுன்னா தான் கம்ப்ளீட் பை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. நிப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரசன்ட் லாங் டேர்ம் இஸ் ஆல்வேஸ் புல்லிஷ். நான் சொல்லிட்டே இருக்கேன், 7000 இருந்து வாங்குங்க, வேற எந்த அசெட்டும் வாங்காதீங்க, நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப 7000 இருந்து 8250 வந்திருக்குது. ஆமா, அது நேதானா 10 புள்ளிகள் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருந்தாலுமே 8230ங்கிற அளவுகள்ல முடிஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா நேத்து ஸ்பாட் 8205ல முடிஞ்சது. இப்போ 8233 அது இன்னைக்கு டேக்கு ரொம்ப குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். 8233க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு 8260, அதுக்கப்புறம் ஒரு 83, அதுக்கப்புறம் 84 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா 8233க்கு மேல ஓபன் ஆகிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் 8233 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா 8160, 8100, 8000 சான்ஸ் இருக்குது. எப்படின்னா போத் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நிப்டில. பட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 8233க்கு மேல ஓபன் ஆகுறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 8233 ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க இன்கேஸ் பை பண்றவங்க. இன்கேஸ் செல்லிங்ல இருந்தீங்கன்னா கூட 8233 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்குது. ஓகே, நம்ம லாங் டர்மா புல்லிஷா தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன் வந்திருக்கு. மல்டி பேக்கர் நம்ம ஸ்டாக்ஸ்லாம் 30% to 60%லாம் ரிட்டர்ன் வந்திருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இப்போ மேஜர் சப்போர்ட் 7400 மாறி இருக்கு. முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த 6500 அந்த ரேஞ்ச் சப்போர்ட்டா இருக்கும். என்னைக்கு 8000 பிரேக் ஆச்சோ இப்போ 74 தான் நம்ம சப்போர்ட்டா வச்சுக்கணும். பட் மேல கண்டிப்பா இருக்குது. அந்த 9000 ஏற்கனவே போட்ட ஹை பிரேக் ஆகும். 10,000 11,000 போகும். பீரியட் மேபி 1 year 2 years ஆகலாம். ஆனா கண்டிப்பா அந்த ஹையை பிரேக் பண்ணும். பை ஆன் டிப்ஸ் தான் ஸ்ட்ராட்டஜி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்க, அதே மாதிரி எந்த துறை பங்குகள் சிறப்பாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. துறை பங்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வங்கி பங்குகளே பிரைவேட் பேங்கிங். ஓகே, அது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இந்த பர்டிகுலர் பீரியட்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 monthsல கேபிட்டல் குட்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. தென் உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ பெட்டரா யூஸ்வலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஃபார்மா கம்பெனி இந்த பர்டிகுலர் பீரியட்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா கண்டிப்பா ஃபார்மா கம்பெனிஸ் நல்ல விலையில கிடைக்கும் போது கண்டிப்பா வாங்க வேண்டியது கம்பெனிஸ் தான். லூப்பின்லாம் இறங்க இறங்க வாங்க வேண்டியது தான். ரொம்ப நல்ல கம்பெனிஸ் அதெல்லாம். இன்னைக்கு இப்போ மேபி இறங்கலாம், ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெட்டர் growth இருக்கும்.
சரிங்க. அதே மாதிரி வந்து இப்போ பொருள் சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நீங்க வந்து கச்சா எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்க வந்து எப்போதுமே பேசிட்டு இருப்பீங்க. பயிற்சி வகுப்புகள்ல கூட பிரத்யேகமா கச்சா எண்ணெய்க்குனே வந்து பயிற்சி வகுப்புகள்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ இதனுடைய நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து எந்த அளவுகள் வரும்போது அதை வந்து வாங்கலாம் விற்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த கச்சா எண்ணெய் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ரைனிங்ல எடுக்கிறதுனா ஒரு ப்ராசஸா வந்து இருக்கும். ஓகே, அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த பொசிஷனலா எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 6 விதமா வந்து கச்சா எண்ணெயில வந்து சொல்லி கொடுப்போம். ஓகே, அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அந்த 30 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 8 to 12 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் மந்த்லி. ஓகே, 8 to 12 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நம்ம வந்து ஃபுல் டைமா இல்லைன்னா கூட கண்டிப்பா வந்து நீங்க அது வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து எய்ன் பண்ணலாம். இது வந்து கண்டினியூஸா நம்ம ட்ரைனிங் வந்து அவங்க எய்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, 30 பாயிண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து கச்சா எண்ணெயில ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட். ஓகே, அது கிட்டத்தட்ட 8ல இருந்து 12 ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது ரொம்ப சிறப்பு அம்சம் அதுல. சரி சரி. இல்ல இப்போ இன்னைக்கு வந்து என்ன அளவுகள்ல வந்து வாங்கலாம்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து இன்னைக்கு வந்து 3323க்கு மேல வந்து பை டார்கெட் வந்து 3335 3347 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. செல் வந்து 3292 3280 3268 வந்து சான்சஸ் இருக்கு. ஓஹோ, கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும். சரிங்க. தொடர்ந்து பேசும் நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையில இருந்து அழைக்கிறேங்க. என் பேர் தினேஷ். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், இப்போ உங்க வெப்சைட்ல பார்த்தேன் நான், இப்போ வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா. இப்போ சார் அது வந்து நான் வந்து இன்ட்ரா டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த பொசிஷனுக்கும் இது பண்ற மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? எப்படி இருக்கும் சார் அந்த ட்ரைனிங்? கண்டிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதான் நிறைய நேயர்கள் வந்து நிஃப்டில வந்து நீங்க கண்டினியூஸா ப்ராஃபிட் பண்றீங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம், அதை பேஸ் பண்ணி ட்ரைனிங் எடுக்கக்கூடாதான்னு கேட்டாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் ட்ரைனிங் இருக்குது. நிஃப்டி வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொசிஷனலாவும் வந்து ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடேவும் ட்ரேட் பண்ணலாம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம். இப்போ வந்து லாஸ்ட் வீக் அந்த எக்ஸ்பைரி வீக்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆர்பிஐ மீட் இருக்கு. இந்த ஆர்பிஐ மீட் அன்னைக்கு எப்படி வந்து அதை வந்து ட்ரேட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா பொசிஷனல் ஷார்ட் டர்மா வந்து பொசிஷனல் எப்படி எடுக்கிறது, எங்க இருந்து வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிஃப்டி, அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அப்புறம் ரேஞ்ச் பிரேக் அவுட், இன்ட்ராடேக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் எப்படி இருக்கும்ன்றதும் சொல்லி கொடுப்போம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சரும் சரி ஆப்ஷனும் எடுப்போம். ஆப்ஷன் ஒரு ரெகுலர் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்றதும் இந்த கிளாஸஸ்ல வந்து எடுப்போம். தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றியா. மற்ற இணைய தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். இணைய தொடர்புல இல்லைங்க. இப்போ உங்களுடைய பயிற்சி வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ வரும் வாரங்களில் பயிற்சி வகுப்புகள் இருக்குங்களா? இந்த வாரம் பாத்தீங்கன்னா 11th அன்னைக்கு சென்னையில இருக்குது. மார்னிங் வந்து கமோடிட்டி செஷன், கமோடிட்டினா க்ரூட் மட்டும் இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். 12th வந்து திருச்சியில இருக்கு. திருச்சியில வந்து மார்னிங் செஷன் வந்து சேம் கமோடிட்டி, ஆஃப்டர்நூன் செஷன் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். 18th வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூரும் சேம் அதே மாதிரி மார்னிங் வந்து க்ரூடு, ஈவினிங் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். பாம்பேவும் பெங்களூரும் இன்னும் டேட் டிசைட் பண்ணல. பட் 4th வீக்ல வந்து பாம்பேவும் பெங்களூரும் வர மாதிரி இருக்கு. நேயர்கள் வந்து அங்க இருக்கிற நேயர்கள் வந்து நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்க. இப்போ வந்து பயிற்சி வகுப்புக்கான கட்டணம் வந்து எவ்வளவுன்னு சொல்லவே? கட்டணம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த க்ரூடுக்கு வந்து 5000 rupees வரும். நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்து 7000 rupees வரும். எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் ஏற்கனவே நம்ம கிளைண்ட் வந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து 2000 rupees டிஸ்கவுண்ட் வரும். 5000 rupees தான் இருக்கும். சரிங்க. இப்போ வந்து இந்த உங்களுடைய பயிற்சி வகுப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சொல்லி தரீங்க இல்லையா, அதாவது இப்போ கச்சா எண்ணெய்க்குனே வந்து தனியாக ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு தனியா வந்து எடுக்கிறீங்க. இப்போ புதிதாக சந்தைக்கு வரவங்க கூட வந்து வந்தாங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுமா, இல்ல ஏற்கனவே வந்து சந்தையில இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து கத்துக்க முடியுமா? இல்ல புதுசா வரவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, புதுசா வரவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்டரே வந்து ப்ராப்பரா வந்து போட தெரியாது. ஓகே, அவங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து வேகமா இருக்கும்போது வந்து தப்பு பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால புதுசா வரவங்க நான் என்ன யூஸ்வலா சொன்னா, புதுசான்ட்டுல ஒருத்தவங்க வந்து ஒரு புது விஷயம் ஒருத்தவங்க கத்துக்கிறாங்கன்னா அந்த விஷயம் இப்ப சொல்லி தரேன்னா அது எனக்கு தான் பழசு. ஓகே, ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மினில தான் பண்ண சொல்லுவோம், அதாவது எலிஜிபிலிட்டி ஆகணும்னு சொல்லுவோம். ஓகே, ஒருத்தர் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிப்பா ஆகணும். இப்போ மினில பண்ணி அவங்க கண்டினியூஸா வந்து 100 points ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அவங்க வந்து 2 மினி போலாம். ஓகே, அப்பயும் வந்து 100 points ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா அப்பதான் வந்து 3rd month வந்து they can change it into 1 lot மாத்தலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 months வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது.
அதே மாதிரி இப்போ புதிதாக சந்தைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நிறைய வந்து ஐயப்பாடுகள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா நான் வந்து எவ்வளவு வந்து முதலீடு பண்றது, எனக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும், இதுதான் வந்து கேட்பாங்க. ஆனா சந்தைக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியறது கிடையாது. இப்போ புதிதாக வரக்கூடிய நபர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து முதலீடு செய்யலாம், அவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? இல்ல புதுசா வரவங்க பாத்தீங்கன்னா ஒரு 20,000 rupeesல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அது வந்து ஈவன் 5,000 rupeesல கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா 3,000 rupeesக்கு வந்து இது க்ரூட் வந்து மினி கொடுப்பாங்க. ஸோ 20,000 rupees இருந்ததுன்னா வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலா எல்லா விதமுமே ட்ரேட் பண்ணலாம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா நிஃப்டி பயாஸ் ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் மட்டும் 3 times வந்து மணி வந்து டபுள் ஆயிருக்குது. ஓகே, அதுல வந்து ஒரு 20,000 வச்சிருந்தா கூட இந்த இயர்ல வந்து மொத்தம் 5 times வந்து மணி வந்து டபுள் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20,000 rupees இன்வெஸ்ட் வந்து 1 lakh rupees வந்து வந்திருக்கும். இது வந்து ஒரு வந்து அதிகப்படுத்தி சொல்றதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து ஈவன் நான் இந்த சார்ட் கூட வந்து காமிப்பேன். ஓகே, இது எந்த டைம்ல வந்து மார்க்கெட் திரும்பி இருக்குன்றது கூட அந்த சார்ட் கூட வந்து காமிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் வந்து 6th வந்தது. தென் February வந்து 24th வந்தது. தென் May 6th, May 13th and May 22nd. ஓகே, இந்த 5 நாள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இதுல வந்து கால் ஆப்ஷன் வந்து இருக்க சொல்லியிருந்தோம். இந்த கால் ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து மணி வந்து டபுள் ஆயிருக்குது. இது வந்து NB6 அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நிஃப்டி பயாஸ் 6. இந்த நிஃப்டி பயாஸ் 6ன்றது பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுதான் பாட்டம், இந்த இடத்துல நீங்க வாங்கலாம் அப்படின்றது வந்து கிளியர் கட்டா வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அந்த ப்ராடக்ட். நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ 4,500 வந்து மார்க்கெட் 9,000 போச்சுன்னா 9,000 போன பிறகு சொல்லுவாங்க 4,500 தான் பாட்டம், அங்க வாங்கியிருந்தா வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து மந்த் ஆன் மந்த் எது பாட்டம்ன்றது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இது கண்டிப்பா வந்து 8 to 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயர்லி வந்து இது வரும்போது வந்து மணி வந்து அப்படியே வந்து டபுள் ஆகும் இதுல. ஓகே, அதுதான் இதுல வந்து மேஜர் பிளஸ் பாயிண்ட் நிஃப்டி பயாஸ் -6ல. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே ஒரு இல்லாத விஷயம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாட்டம் அப்படின்ற சொல்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, அந்த பாட்டம் வந்து இதுல வந்து கிளியரா தெரியும். அதாவது நமக்கு எப்படின்னா ஒரு 2-3 days முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுதான் பாட்டம் அப்படின்றது. இது வந்து சார்ட்ல கூட நம்ம காமிக்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா இதான் வந்து NB6 ஓட சார்ட். இந்த இடத்துல வந்து இந்த 5 பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த 5 பாக்ஸ் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா April 23rd வந்தது. கிட்டத்தட்ட 7,000 நிஃப்டி இருக்கும் போதே நிஃப்டி வந்து பையிங் மோடா மாற போகுதுன்றது நமக்கு முன்கூட்டியே சொல்லுது. அதாவது பையிங் மோடு மாறுறது வந்து ஒரு 4 days கழிச்சு தான் மாறுது. நமக்கு 23rd சொல்லிச்சு, அதாவது 24th தான் நம்ம ட்ரேட் பண்ணிருக்க முடியும். 24th வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஏப்ரல் வந்து 6th வந்து வந்திருக்குது. ஏப்ரல் 6th கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 7,400 7,600 அந்த ரேஞ்சில் வந்து வந்தது. அகைன் வந்து மேல பாத்தீங்கன்னா May 6th வந்திருக்கு, மே வந்து 13th வந்திருக்கு, மே வந்து 22nd வந்திருக்குது. இந்த May 22nd வந்தது கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ 7,700 7,750 இருந்தது. அதுல இருந்து தான் இப்போ டிராவல் ஆகி 8,250 வந்து வந்திருக்குது. இது வந்து ஸ்டாக்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த டைம்ல வந்து எக்ஸாம்பிள் NB6 வரும்போது விற்கலாம். ஓகே, அதே மாதிரி NB-6 வரும்போது வந்து வாங்கலாம். ஸ்டாக்ஸ்ல இருக்கவங்களுக்கு புட்டு ரைட் பண்றவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். கால் ஃப்ரெஷ்ஷா வாங்குறவங்களும் வந்து இது யூஸ் பண்ணலாம். இதோட NB6 ஓட ஏமே எங்களுக்கு என்னன்னா, இப்போ நார்மலா வந்து ஒரு 5% 10% ரிட்டர்ன் இடத்துல ஒரு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, 100% ரிட்டர்ன் வரணும்ன்றது தான். இதுல வந்து ரொம்ப பெரிய கேஷ்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டோம். ஸ்மால் மணிலேயே ஒரு பெரிய வந்து பெருசா வந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த இயர் பாத்தீங்கன்னா இந்த 5 ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணவங்க 20,000 வச்சிருந்தாங்கன்னா கூட இந்த நேரத்துக்கு வந்து 1 lakh rupees வந்து வந்திருக்கும். இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து அன்னசரியா வந்து ஒரு 30,000 50,000 கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டு, சாஃப்ட்வேர்ன்றது ஒரு 500 rupees தான், அதுக்கு மேல சாஃப்ட்வேரே கிடையாது. அதுக்கு போய் அன்னசரியா வந்து வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு மெயில் வரும். ஓகே, எவ்ரிடே பேசிஸ்ல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 4 to 5 hours வந்து இதை வந்து அனலைஸ் பண்றோம். உங்களுடைய அதாவது நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து மெயில் வந்து முன்னாலே வந்துடும். ஓகே, இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து கிளியரா இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஷியோஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 90-95% வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்குது. ஓகே, மேபி தட் 5% வந்து டைம் டிலே தான் இருக்குது. ஓகே, டைம் லாஸ் இருக்கும். மணி லாஸ் வந்தது இல்ல, டைம் லாஸ் இருக்கும். மேபி இப்போ இந்த சைனா மார்க்கெட்லாம் அந்த
அப்படிப்பட்ட டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 months நீங்க பெருசா ட்ரேட் பண்ணிருக்க முடியாது, நீங்க வெயிட் பண்ணி தான் வந்திருக்க முடியும். இந்த NB6 பாத்தீங்கன்னா ஜனவரியில வந்து ஜனவரியிலயும் பிப்ரவரி எண்ட்ல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஜனவரியில ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல, பிப்ரவரியில எண்ட்ல தான் வந்தது. சோ பிப்ரவரியில வந்திருக்கு, அகைன் ஏப்ரல்ல வந்திருக்கு, மேல வந்து 3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதுன்னு பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், எங்க அழைக்கிறீங்க? தாரணி பேசுறேன். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க, கேக்குது. சில்வருடைய ஓபனிங்கும் நிக்கலுடைய இன்ட்ராடேயும் கொஞ்சம் சொல்றீங்க. நிக்கல் வந்து 583.90க்கு மேல பைங்க. 586 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், 588 செகண்ட் டார்கெட். செல்பில வந்து 578.70 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 576.70, 574.60 தி செகண்ட் டார்கெட். சில்வர் வந்து 39,293க்கு மேல வந்து பை, 39,362, 39,432 is the target. 39,117 கீழ வந்து செல்லு, 39,046, 38,976 is the second target. நன்றி. தொடர்பு கொண்ட இருக்க மிக்க நன்றிமா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கேக்குதுங்க, சொல்லுங்க. ஐயா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க இருந்து மோகன் சொல்லுங்க. சொல்லுங்க. காப்பர் பத்தி. ஓகே, ஹலோ, சொல்லுங்க சார். வந்து 2-3 ட்ரேடிங் செஷனா காப்பர் வந்து. சொல்லுங்க, கேக்குது. ஐயா, நீங்க தொலைக்காட்சி ஆரம்பிச்சு நல்ல முடிஞ்சு போச்சு சார். இன்னைக்கு எப்படி இருக்கும்? காப்பர் வந்து ஒரு 307ங்க. இது பொசிஷனல் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு அந்த வியூ கொடுக்குறேன். 307.75 கீழே வர வரைக்கும் மார்க்கெட் வந்து பைல இருக்கிறது தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேக்கு வந்து 315.80க்கு மேல பை பண்ணிக்கோங்க. 316.80 ஃபர்ஸ்ட் டார்கெட், 317.70 செகண்ட் டார்கெட். செல் ஆச்சுன்னா 313.40 கீழே செல் பண்ணுங்க. 312.45, 311.50 is the target. நன்றி. தொடர்பு கொண்ட இருக்க மிக்க நன்றி. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சுகுமாரன் பேசுறேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. சார், அது நான் லாஸ்ட் இயர் MBA பண்ணிட்டு இப்போ ஜாபுக்கு பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்போ ஜாப் பண்றதா இல்லைன்னா பிசினஸ் பண்றான்னு ட்ரேடிங் லைன் பெட்டரான்னு தோணுச்சு சார். ஓகே. ஓகே. ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதுக்கு வீட்லயே ஆள் இருக்காங்க. பட் இது ஏன்னா அதை எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு ஒரு கம்பெனி அலைவது இந்த மாதிரி ட்ரேடிங் கப்பி பண்ணலாமான்னு ஐடியா இருக்கு சார். ஓகே. ஓகே, இது வந்து இப்போ நீங்க அதாவது ஃபுல் டைமா பண்ணணும், இப்போ MBA முடிச்சுட்டு ஃபுல் டைமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு கோர்ஸ் வந்து கத்துக்கிறது நல்லது. அதாவது கம்ப்ளீட் கோர்ஸ்னா என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நாங்க யூஸ்வலா பண்றது பாத்தீங்கன்னா ஈக்விட்டியில ஒரு கேஷ் இருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி நமக்கு 85% ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்ட்ராடே யூஸ் பண்ணுவோம், ஈக்விட்டியில யூஸ் பண்ணுவோம், கமோடிட்டியில பாத்தீங்கன்னா க்ரூட்ல யூஸ் பண்ணுவோம், ஹெட்ஜிங் பண்ணுவோம். ஆக்சுவலா ஹெட்ஜிங்ன்றது மார்க்கெட் வந்து இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவோம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பல்க் கேஷ் வந்து நமக்கு ஈக்விட்டியில இருக்கும். ஓகே, அது வந்து மல்டி பேக்கரா இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க இன்ட்ராடேக்கும் வந்து அதே கேஷ் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து ஃபுல் டைமா கண்டிப்பா எடுத்து பண்ணலாம். பட் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு டைம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு மந்த்ல வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதாவது மந்த்லி வந்து அந்த இன்கம்ன்றது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்பிட்டே ஃபுல் டைமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்கம் வந்து வராம போயிடும். ஓகே, மேபி 1 or 2 months வந்து உங்களுக்கு டிலே ஆயிடும். அதனால வந்து ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா நல்லது. நன்றி. தொடர்பு கொண்ட இருக்கு மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். தொடர்புல இல்லைங்க. இப்போ வந்து நம்ம பொருள் சந்தை பத்தி வந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கான பயிற்சி வகுப்புகள் பத்தியும் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய பயிற்சிக்கு வந்த உடனேயே அவங்க வந்து லாபம் ஈட்ட முடியுமா சந்தையில? கண்டிப்பாங்க, இமீடியட்டா வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, 1 month வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். இப்போ ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணாங்க, அந்த செஷன் முடிஞ்சிச்சு, அதோட அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இல்லாம இது எப்படின்னா 1 month வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் வந்து இது இருக்கும். ஓகே, க்ரூடுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த 1 month என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு மெயில்ல அனுப்புவோம்.
ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி வந்து 100 பாயிண்ட் ஏர்ன் பண்ணுங்க போதும்னு சொல்லுவேன். பட் நிறைய வாரம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து 100 பாயிண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டில என்னென்ன வந்திருக்குது, நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்றது அவங்களுக்கு மெயிலே அனுப்புவோம். அவங்க ஏதாவது டவுட்ஸ்னா கூட கேட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வந்து சப்போர்ட் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு நாள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேட்க முடியாம இல்ல, கண்டிப்பா இது இருக்கும். இன்னொன்னு வந்து இப்ப நான் இந்த திருச்சி கோயம்புத்தூர்லாம் வர்றது எப்படின்னா, இப்போ வந்து நான் என் பழைய கிளைண்ட்டுக்காகவும் தான் நான் இந்த ஊருக்கு வரேன். ஓகே, இது வந்து 6 to 7 ஈவினிங். ஓகே, அந்த டைம் வந்து யாரெல்லாம் ஏற்கனவே அட்டன் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வென்யூ வந்து உங்களுக்கு இன்னும் 2-3 டேஸ்ல வந்து வெப்சைட்ல வந்து போட்டுடுவோம். நீங்க வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க என்ன டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்றதே ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு தான். ஓகே, நான் இப்ப சொல்லி கொடுத்ததை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, பிராக்டிகலா நீங்க என்ன பண்ணீங்க, இப்போ வந்து கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்தத வச்சு ட்ரேடிங் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இப்போ வந்து கேட்டா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக தான் மெயினா வந்து இந்த திருச்சி கோயம்புத்தூர் வர்றது. சோ யாரெல்லாம் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்கலாம் வந்து 6 to 7 வந்து கத்துக்கலாம். அதுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, தொடர்ந்து பேசுகிற நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், ராஜபாளையத்தில் மகாலிங்கம் பேசுறேன் மேடம். வணக்கம் ஐயா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் வந்து கூட சார் வணக்கம் சார். கூட இன்னைக்கு பையா செல்லாம் சார். இல்ல, க்ரூட் ஆயில் தாங்க. க்ரூட் ஆயில் வந்து ஒரு சைட் வேஸ்ல தாங்க இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், க்ரூட் ஆயில் வந்து ஒரு அந்த 3443க்கு மேல போனாதான் வந்து கம்ப்ளீட் வந்து பையிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். பட் மத்தபடி பாத்தீங்கன்னா இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கு. மொத்தமே 140 பாயிண்ட் தான் கடந்த 5 நாள்ல வந்து ட்ரேடிங்கே ஆயிருக்கு. இன்ட்ராடேல வந்து அந்த லெவல்ஸ் யூஸ் பண்றவங்க, இன்ட்ராடே வச்சு பேஸ் பண்றவங்க வந்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க இந்த 5 டேஸ்ல. இன்னைக்கு வந்து 3323க்கு மேலதான் பை வருது. 3335 3347 டார்கெட். 3292 கீழே போனா செல் பண்ணுங்க. 3280 3268 வந்து டார்கெட். நன்றி. தொடர்பு கொண்ட இருக்க மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், ஈரோட்ல சங்கர் பேசுறேன். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க ஐயா. சார், கோல்டு ஒரு ஷார்ட் டைம் கோல்டு 2-3 டேஸ்க்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கும் ட்ரெண்ட், அப்புறம் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? எப்படி இருக்கு ட்ரெண்ட், அது தெரிஞ்சுப்போம். ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா எப்படின்னு லெவல்ஸும் கொஞ்சம் சொல்லுங்க. டிவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோல்டு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து புல்லிஷா தாங்க இருக்கேன். நான் கண்டினியூஸா என் ப்ரோக்ராம்ல சொல்லிட்டே தான் இருக்கேன். நான் வந்து கோல்டு வந்து புல்லிஷா தான் இருக்கேன். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் $1178 டாலர்ல வச்சுக்கோங்க. ஏன்னா டாலர்ல வந்து ஏறவே இல்லை. 1900ல இருந்து கீழே விழுந்தது. பட் நம்மளுடைய MCX ரேட் வந்து பெருசா வந்து விழல. அது காரணம் வந்து ருபி. பட் டாலர்ல வந்து வச்சுக்கோங்க. டாலர் தான் இனிமே வந்து வேகமா இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1178 வந்து ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 1178 பிரேக் ஆகாத வரைக்கும் கோல்டு வந்து மேலதான் இருக்கும். அந்த 1178 பிரேக் ஆச்சுன்னா நான் மேபி என்னுடைய இதை வந்து நான் மாத்திக்குவேன். ஓகே, அப்போ கூட புல்லிஷ்ல இருந்து மாறுவேனான்னு தெரியல. பட் அப்போ வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து ரீகன்சிடர் பண்ணுவேன் கோல்டை பத்தி. பட் கோல்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து புல்லிஷ் தான். கோல்டு வந்து 29475க்கு மேல வந்து பை, 29505 29537 டார்கெட், 29396 கீழே செல்லு, 29364 29333 is the target for the intraday. தொடர்பு கொண்ட இருக்க மிக்க நன்றியா. இப்போ வந்து உங்களுடைய பயிற்சி வகுப்புக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க 1 மாதம் வந்து அவங்க கூடவே இருந்து எல்லா உதவிகளும் வந்து செய்யறதாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ தினசரி வணிகம் வந்து செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? ஓகே, தினசரி பண்றவங்களுக்கு வந்து வால்யூம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வால்யூம் பேஸ்டு தான். ஓகே, வால்யூம் கம்மியா இருக்கிறது வந்து ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து என்கிட்ட லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ்ல ட்ரேட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நார்மல் பெருசா ஒரு ட்ரேட் ஆகாத ஒரு கம்பெனிஸ் அதெல்லாம் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்ட்ராடேல எதுக்காக அந்த வால்யூம் சொல்லணும்னா, இது வந்து ஒரு ரஜினி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் ஒரு இன்டர்வியூல. அவர் வந்து பாத்தீங்கன்னா 20 வயசுலயே வந்து அவருக்கு வந்து முடி வந்து வெள்ளையாயிடுச்சான். ஓகே, 20 வயசுல முடி வெள்ளையாச்சுன்னா எப்படி போறதுன்னு தெரியாம வந்து டை அடிச்சுட்டே இருந்தாராம். மாத்தி டை அடிச்சிருந்தாராம். எதுவுமே செட் ஆகலையாம். 90% முடி கொட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுதான் டை நமக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு. சோ எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, நீங்க வால்யூம் இல்லாம ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% உங்க மணி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இது வந்து வால்யூம் இல்லாத ட்ரேடிங் நம்ம பண்ணக்கூடாது, இன்ட்ராடேக்கு இதுக்கு நம்ம ஒத்துக்கலன்றது. அதனால வந்து வால்யூம் பேஸ்டா எடுங்க. இன்கேஸ் நீங்க இன்ட்ராடே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வால்யூம் பேஸ்டா எடுத்து பண்ணுங்க. பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த நிஃப்டி இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து எதுல வால்யூம் வருதுன்றது கூட, ஆப்ஷன் முதற்கொண்டு எதுல வால்யூம் வருதுன்றது கூட கிளியரா சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேடிங் பண்ணிக்கலாம். சரி, தொடர்ந்து பேசுகிற நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம்.
வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், நான் பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே வந்து நிறைய கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஒண்ணு வந்து நீங்க எடுக்கிற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸா இல்லைன்னா வந்து லைவ் இல்லாததா? அடுத்து ரெண்டாவது வந்து நீங்க லைவ்ல வந்து கால்ஸ் கொடுக்குறீங்களா? ஏன்னா உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஓகே, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிறைய கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டேன், அது தெரிஞ்சுக்கணும். மூணாவது, நீங்க லைவ்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னா நீங்க ஏன் வந்து இந்த மார்க்கெட்ல ஒரு பில்லியனியரா ஒரு மில்லியனியரா வந்து சம்பாதிக்கலாம்? கண்டிப்பா ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டது. ஓகே, பில்லியனரா இல்லைங்க, ஏமே வந்து ஒரு 1000 crores பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய ஏமே. ஓகே, நான் வந்து இந்த ஒரு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி ஆகணும்ன்றதுதான் ஏமே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா நம்ம பிறந்தவன ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவா இல்ல. ஓகே, நம்ம வந்து ஒரு பேசிக் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து நான் வந்து 1000 கோடி பண்ணணும்ன்றதுதான் என் ஏம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சொன்னது கிடையாது, இப்போ நேயர் கேட்டதால சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த எய்ம் வந்து நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பட் நம்ம ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 லட்சத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு மேல. ஓகே, இட் வில் டேக் சம் டைம். நீங்க 1 கோடி ஆனதுக்கு அப்புறம் வேகம் வந்து அதிகமா இருக்கும். 10 கோடி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். 100 crore பண்ணீங்கன்னா 1000 crores ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப சொன்ன உடனே 1000 crores ஆனு யாரும் வியக்க வேணாம். 1 கோடிக்கு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 10 crore கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 10 crore பண்ணா 100 crore வந்து பெட்டரா இருக்கும். சோ அதுதான் அந்த எய்ம்ல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஓகே, செகண்ட் வந்து நீங்க வந்து லைவ்ல வந்து கால்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. கால்ஸ் கொடுக்கறது லைவ்ல வந்து நம்ம பண்றது கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு முன்ன நாளே வந்து மெயில்ல வந்துரும். ஓகே, நீங்க என்னென்ன பண்ணணும்ன்றது முன்ன நாளே உங்களுக்கு மெயில்ல கொடுத்துருவோம். மூணாவது வந்து லைவ் கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டீங்க. லைவ் கிளாஸுக்கும் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி தரேன். ஓகே, லைவ் கிளாஸ் வந்து வேணா எடுக்கலாம். ஓகே, ஆனா லைவ் கிளாஸுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல காசு பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி தரல. நான் யூஸ்வலா என்ன சொல்லி தரேன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் JFM அந்த 3 மாசத்துல நம்ம எப்படி பண்றது ப்ராஃபிட், அது வந்து அந்த ஒரு நாள்ல பண்றது கிடையாது, அந்த ஒரு மாசத்துல பண்றது கிடையாது. சோ அதனால JFMன்ற ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால லைவ் கிடையாது. நீங்க வந்து சாட்டர்டே சண்டேஸ் தான் ட்ரைனிங் எடுக்கிறோம். தொடர்பு கொண்ட இருக்க மிக்க நன்றியா. நம்மளும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நேயர்களுடைய ஐயங்களை சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி. நேயர்களே, மூர்த்தி ஐயா சொன்ன தகவல்கள், கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.